நேற்று நடந்தது தான்டா ஃபைனல் மேட்ச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு வேறு லெவலான ஒரு தரமான மேட்ச்சை கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கம்பீரமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3வது தடவை ஃபைனல் வந்து ஒரு தடவையாச்சும் ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஒரு நம்பிக்கையில் வந்தாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கை என்னாச்சுன்னு இந்த வீடியோ முழுசாக நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை 2வது தடவை கப்பு வாங்க மாட்டோமான்னு ஒரு ஆசையில் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஆசை நிறைவேற்றா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா WPL உமன்ஸ் ப்ரீமியம் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச் நேற்று நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா மும்பை வர்சஸ் டெல்லி இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஆடியன்ஸும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மும்பை பார்த்தீங்கன்னா தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மேத்யூ ஓப்பனிங் இறங்கின மேத்யூ பார்த்தீங்கன்னா ரன் அடிக்க அவுட் கொஞ்சம் வருத்தமாக இருந்தப்பா என்னப்பா மும்பை தோற்றுருமான்னு ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஃபேன்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத்தி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செய்தியை செஞ்சுட்டு தான் போயிட்டாங்கன்னு சொல்லணும். டெல்லிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு 60 ரன்னை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டு போயிட்டு இருக்கும். அதனால வெறும் 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 20 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலே அந்த ஒரு டீம் ஃபைனலில் ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்க முடியலப்பா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் டெல்லியோட ஃபீல்டிங்கை சொல்லணுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு பிடிக்கிறாங்கப்பா. என்னப்பா அந்த ஒரே மேட்ச்சில் எல்லாம் மாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்றலான்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களால மாற்ற முடியல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பலமான ஃபீல்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மும்பையோட மிடில் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் தரமான ஒரு 60 ரன்னை கொடுத்துருப்பாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 80 ரன் 7 to 16 ஓவரில் பார்த்தீங்கன்னா 80 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய ஸ்கோரே அதிகமாச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன 16 to 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா ரன்னே போல் வெறும் 47 ரன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மும்பை பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகலை. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கும். இந்த ஒரு WPL 2025 பார்த்தீங்கன்னா 5 டீம் களம் இறங்கியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 டீம் வெளியிட்டாங்க. அதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் 2 டீம் இறங்கியிருப்பாங்க. ஸோ இதில் தான் மும்பை வர்சஸ் டெல்லி இவங்க பார்த்தீங்கன்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 149 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ ரன் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அவங்களோட கேப்டன் மும்பை அணியோட கேப்டன் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் செகண்டாக பேட்டிங் பண்ண வந்த டெல்லிக்கு ஜெயிச்சிருவாங்க தான் பார்த்துருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மும்பை ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சது ஃபஸ்ட் டைமாக டெல்லி பார்த்தீங்கன்னா கப்பு வாங்க போகிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா ஷஃபாலி வர்மா தான் இருந்து இந்த ஒரு மேட்ச்சை முடிச்சு கொடுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை தூக்கி இந்த ஒரு மேட்ச்சை தோக்குற நிலைமைக்கு கொண்டு போல் தூக்கவும் அடிச்சிட்டாங்க. அங்கே வந்த டெல்லியோட ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாயிட்டு இருக்கும்பா. ஏன்னா ஒரு தடவையாச்சும் கப்பு வாங்க மாட்டோமான்னு ஆசையில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மும்பையோட பவுலிங் யூனிட்டை பார்க்க சொல்ல ஸோ ஐபிஎல்லில் எப்படி நடக்குதோ ப்ரீமியம் லீக்கில் அதே மாதிரி தான் பாறாங்கல் மாதிரி ஸோ இந்த WPLலையும் பார்த்தீங்கன்னா மும்பையோட பவுலிங் தரமாக இருந்துக்கிட்டு இருந்தது. அதனால் என்ன 8 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை அணி இந்த 2வது கோப்பையை பார்த்தா ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் என்ன நடந்ததுன்னா டெல்லியோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழந்துட்டாங்க. என்னடா இது 3 வாட்டி ஃபைனலுக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப ரிட்டன் போய்கிட்டே இருக்குமே ரன்னரப்பாகவே இருக்கிறமே என்னடா ஒரு வாட்டி கூட கப்பு வாங்க மாட்டோம்னு அவங்களுடைய ஏக்கம் பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 150 ரன் ஈஸியாக டார்கெட் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா டொப்புன்னு அவுட் ஆகிடுவோம். அந்த ஒரு மேட்ச் சீக்கிரம் முடியறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.